Hi friends, good morning. வெல்கம் பிரபஞ்சலகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? திருநெல்வேலி ஸ்பெஷலான உளுந்தம்பருப்பு ரைஸுங்க. உளுந்தம்பருப்பு சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், எங்கள் வீட்டுங்களில் அடிக்கடி எங்கள் பாட்டி பண்ணி தருவாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த ரைஸ் யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, முடி கொட்டாது. உளுந்தை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ரிச்சான பருப்பு எதுனா உளுந்தம்பருப்பு தாங்க. அதில் ஒரு சாதம் பண்ண போகிறேன். வாங்க தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாம். இது உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள், இந்த கப்புக்கு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் கருப்பு தோல் உள்ள உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் என்ன உளுந்து கிடைக்கோ அது எடுத்துக்கோங்க. நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஜாருக்கு ஒரு ஜார் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பங்கு அரிசி எடுத்துகிட்ருக்கேன். நான் சாதத்துக்கு வடிக்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரைஸு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். நான் 3 பங்கு எடுத்திருக்கேன் அரிசி. நீங்கள் 2-2.5 பங்கு கூட எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த சாதத்துக்கு என்ன போடணும் அப்படின்னா 3 பூண்டு வச்சுருக்கேன். பெரிய பூண்டு 3 வச்சுருக்கேன். அதை உரித்து அதோடைய பல்களை நம்ம ரைஸோடு போட்டு வேக வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அப்புறம் சாதம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம தேங்காய் வச்சுருக்கேன். நான் ஒரு அரை மூடி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் துருவி போடலாம், அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ 1 பங்கு அரிசி அப்படின்னா 2-2.5 பங்கு தண்ணி ஊற்றணுங்க. உங்கள் வீட்டு அரிசியை பொறுத்தது. அதே சமயம் உங்களுக்கு ரைஸ் எப்படி வேணுமோ, பொலன்னு வேணுமா, நல்லா வெந்திருக்கணுமான்றதை அது நீங்கள் தான் யோசனை பண்ணணும். ஆனால் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு, வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு கழுவி ஒரு 1/2 hour ஊற வைக்கணுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், எள்ளு தொகையலுங்க. எள்ளையும் வறுத்துடணும். எள், காஞ்ச மிளகா, புளி, கொஞ்சம் தேங்காய் வச்சு கொஞ்சம் காரசாரமாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. தண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் வைக்கணும். நான் குக்கரில் செய்ய போகிறேன். நான் 1 பங்கு அரிசி பருப்பு அப்படின்னா அதுக்கு 2-2.5 பங்கு தண்ணி ஊற்றுவேன். ஊற்றிட்டு நான் மறுபடியும் பார்ப்பேன், ஒரு விசில் விட்டுட்டு தண்ணி போருமா அப்படின்னு பார்த்து தான் வைப்பேன். அதை மாதிரி நீங்கள் வைக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. உளுந்தை வறுக்கிறேங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சிம்மில் வச்சுட்டே வரேங்க. வறுத்துட்டு அந்த அரிசி கூட போட்டு நல்லா கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். எனக்கு உளுந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும் குக்கரில், அப்புறம் ரைஸ் போடலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க போகுது. இப்போ அரிசியை போட்டுடலாம். ஏன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டேன். அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுருவோம். அரிசியும் பருப்பும் போட்டாச்சு. இப்போ பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூட வேண்டிதான். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கல் உப்பு கொஞ்சம் போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. ஆனால் ஜாக்கிரதைங்க, ஒரு விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி சாதம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணால் வெந்திருக்கா பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு, நல்லா பலன்னு வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் நிறைய. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நெட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு நெட்டாக வேணும். பார்க்கலாம் ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பலன்னு வெந்திருக்கு. தேங்காய் போட்டாச்சு. உப்பு ஓகே, எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். நல்லா வெந்துடுச்சு. 1 லிட்ரு தான் தண்ணி வச்சேன் நான். கரெக்டாக வந்தது. உப்பு கரெக்டாக இருக்குது. தேங்காய் துருவலும் போட்டாச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கிட்டு இதுக்கு ஒரு தொகையல் பண்ண போகிறோம்.
எள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். 3 காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி போட்டு வறுத்துற வேண்டியதான். எள்ளு தொகையில் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி போட்டு அதையும் அதோடைய பிரட்டிடலாம். தேங்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேங்காய் கூட அப்படியே போட்டு வறுத்துக்கிறேங்க. சரியா? அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். எள்ளு துவையல் அரைக்க போகிறேங்க. எள்ளு துவையல் அரைச்சிட்டு உளுந்தம்பருப்பு சாதத்தோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு குழம்பு பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சூப்பரான உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் முழு உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஆஃப் உளுந்து கிடச்சா கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். நல்லா பொலப்பொலான்னு வந்திருக்கு பாருங்கள். இது எள்ளு தொகையல். எள்ளு தொகையல் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட காட்டினேன்னா எள்ளு தொகையல். அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு குழம்பு வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல, காரசாரமாக இருக்கும்ன்றதுக்காக. பாருங்கள், இது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் பருப்பு சாதம்லாம் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான் உளுந்தம்பருப்பு சாதம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டிருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நிறைய போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு தாளிசம்லாம் கிடையாது. அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த காரம் இதுக்கு தான் இந்த டிஷ் வச்சுருக்கேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் ஏதோ கறி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியாது. நாங்கள் மெயினாக எள்ளு தொகையல் ப்ளஸ் இந்த பூண்டு குழம்பு அந்த மாதிரி வச்சுப்போங்க. ஓகேவா? இது ஸ்பெஷல் ரைஸு. பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதுவும் இல்லாமல் எங்கள் தென் மாவட்டங்களில் கம்பல்சரியாக சனிக்கிழமை பண்ணுவாங்கங்க. ஜென்ஸுலாம் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. இந்த உளுந்தம்பருப்பு சாதம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு அப்பளம்லாம் கூட பொரித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டிஷ்ஷு சைட் டிஷ் வேணுமோ அதை வச்சுன்னு சாப்பிடுங்க. நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸாகவும் போடுவேன், பெரிய வீடியோவும் போடுவேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.